நீங்கள் இப்போ கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிருக்கீங்களா? அந்த டைம் ஒரு ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாரு, இந்த கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இது 100x மூவ் ஆகும் அப்படின்ட்டு. அதே சமயம் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் வருது, அதே கோயினுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100x ப்ராஃபிட் தரும் ஒரு நாள்லேயே அப்படின்ட்டு. இந்த டைம் நீங்கள் இந்த கோயினை நம்பி பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ப்ராஃபிட் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, இது ஒரு ஸ்கேம். இந்த மாதிரி பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கேமில் நீங்கள் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோயின்சைட் அகாடமி. இந்த கிரிப்டோங்கிறது இந்த உலகம் நமக்கு தந்த ஒரு விஷயம். இதில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சில இடங்களில் ஒரு டேஞ்சரஸான விஷயமும் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கேம். இந்த வீடியோவில் பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கேம்னா என்ன, இது எப்படி நடக்குது, இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம், அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போது இந்த பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கேம்னா என்ன? இதில் மார்க்கெட்டில் அதிகமாக மணி வச்சுருக்கவங்க பிக் பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குறைஞ்ச விலையில் குறைஞ்ச கோயினை பை பண்ணுவாங்க. வாங்கின பிறகு அவங்க பொய்யான பிரசாரம் பண்ணுவாங்க, பொய்யா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க வெளியில். இப்போ இந்த பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்னா என்ன? மார்க்கெட்டில் இருக்க பிக் பிளேயர்ஸ், இந்த ஸ்மார்ட் மணி வச்சுருக்கவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ப்ரைஸ் லோவான ப்ரைஸில் இருக்க கோயின்ஸையும் கம்மியான வால்யூமில் ட்ரேட் ஆகிற கோயினையும் அவங்க பை பண்ணுவாங்க. பை பண்ண பிறகு இதை பற்றி பொய்யான தகவல்களை சோஷியல் மீடியாவில் பரப்புவாங்க. அப்படி செஞ்சு இதோட டிமாண்டை ஆர்டிஃபிஷியலாக கூட்டுவாங்க. அந்த டைம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கோயினோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்? அந்த பொய்யான தகவல்களை கேட்டு மார்க்கெட்டில் நிறைய பேர் பை பண்ணியிருப்பாங்க. இந்த டைம் என்ன செஞ்சுருவாங்க, ஆரம்பத்தில் பை பண்ண அந்த பிக் பிளேயர்ஸும் ஸ்மார்ட் மணி வச்சுருக்கவங்களும் அந்த கோயினை ஹை ப்ரைஸில் செல் பண்ணிடுவாங்க. உடனே மார்க்கெட் அந்த இடத்துலேருந்து டம்ப் ஆகிடும். இந்த டைம் நீங்கள் அந்த கோயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் தானே வந்திருக்கும். இப்போ இந்த விஷயம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த பிக் பிளேயர்ஸ் எல்லாம் எந்த கோயின் லோ ப்ரைஸில் இருக்கோ அந்த கோயினை பை பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் இருக்க இன்ஃப்ளூயன்சர்கிட்ட, அதுக்கப்புறம் டெலிகிராம் குரூப்ஸில், இந்த மாதிரி இடத்துலலாம் போய் ப்ரொமோஷன் பண்ணி இந்த கோயினுக்கான ஹைப்பை க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்க போடுற ஒவ்வொரு ட்வீட்ஸ்லையும் இருக்கட்டும், அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுற விஷயத்துலேயும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் புதுசாக வர்றவங்க என்ன நினைப்பாங்க, எல்லா இடத்துலையும் இந்த கோயினை பற்றி தான் பேசுகிறாங்க, இதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, நம்ம வாங்க நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு எந்தவித டெக்னிக்கல் நாலேஜும் இல்லாமல் அந்த கோயினை பற்றி எந்த அனலைஸும் பண்ணாமல் ரிசர்ச் பண்ணாமல் பை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கோயினை செல் பண்ணுவாங்க ஹை ப்ரைஸில். அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அப்புறம் மார்க்கெட் சடனாக க்ராஷ் ஆகும். இதில் அவங்களுக்கெல்லாம் லாபம், இன்வெஸ்ட் பண்ண நமக்கு நஷ்டம். ரைட், இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது? சரியா, மொதல் விஷயம், ஒரு சில மணி நேரத்திலேயே இந்த கோயினோட ப்ரைஸ் 200%, 300% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, லோவான மார்க்கெட் கேப் உள்ள கோயின்ஸ். அடுத்த விஷயம் என்னென்னா, லோவான மார்க்கெட் கேப் உள்ள கோயின்ஸ் தான் பெரும்பாலும் இந்த மாதிரி ஸ்கேமுக்கு யூஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் இந்த மூணாவது விஷயம், இந்த ப்ராஜெக்டை யார் உருவாக்கினா, இவங்களோட டீம் என்ன, இவங்களோட ரோட் மேப் என்ன, இவங்களோட ஒயிட் பேப்பர் என்ன, இந்த விஷயம் எதுவுமே நமக்கு தெரியாது. அப்புறம் இந்த கோயினுக்கு எந்தவித யூஸுமே இருந்திருக்காது, ஃப்யூச்சரில் எந்தவித பொட்டன்ஷியலுமே இருந்திருக்காது. ஆனால் இது ஹைப்பில் மட்டும்தான் பம்ப் ஆகிற கோயின்ஸ். அப்புறம் இந்த சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் ஃபேக்காக இதுக்கு ப்ரொமோட் பண்ணுறது, இந்த கோயின் பம்ப் ஆக போகுது அப்படின்ட்டு. அப்புறம் டெலிகிராம், டிஸ்கோட், இந்த மாதிரி குரூப்பில் இதை பற்றி ஃபேக்காக போஸ்ட் பண்ணி போடுறது, இந்த கோயின் பம்ப் ஆக போகுது. அடுத்து ஹைப் பண்ணுற மாதிரி ட்வீட்ஸ் போடுறது. இந்த மாதிரி பாசிட்டிவ் மெசேஜ் வந்த பிறகு நம்ம பை பண்ணுவோம். சரியா, இதுக்கெல்லாம் ஃபோமோ நியூஸ்னு சொல்லுவாங்க. இதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளணும். ரைட், இது ரியலாக நடந்த எக்ஸாம்பிள் ஒன்று, மூன் ராக்கெட்ங்கிற ஒரு டோக்கன். இதுவும் அதே மாதிரி இப்போ நான் சொன்ன எல்லா சினாரியும் இது நடந்திருக்கு. இது ஒரு லோ எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண டோக்கன். இந்த கோயின் 1000x ப்ராஃபிட் தரும்னு சொன்னாங்க. அதை நம்பி இதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இதோட ப்ரைஸ் 500% இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. எல்லோரும் பை பண்ணாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்திலேயே இதோட ப்ரைஸ் அந்த இடத்துலேருந்து கீழே சடுதியாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த ப்ரைஸ் 0ல் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல யாருக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சின்னா, ஆரம்பத்தில் பை பண்ண அந்த பிக் பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான். அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்பி வாங்கின ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் அவங்களோட ஃபண்டை லூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ உங்களோட ஃபண்டை நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து எப்படி பாதுகாக்கிறது? மொதல் விஷயம், ஃபோமோ ட்ரேடிங். யார் சொன்னாலும் நீங்கள் நம்பாமல் உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணுங்கள். அந்த கோயினை டெக்னிக்கலாக இருக்கட்டும்,
ஃபண்டமெண்டலாக இருக்கட்டும், உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் அன்வெரிஃபைட் சோர்சஸ். இதிலேருந்து எந்த நியூஸ் வந்தாலும் டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு எப்படியோ நியூஸ் வந்தாலும் அந்த நியூஸை இக்னோர் பண்ணுங்கள். அடுத்த விஷயம், உங்களுக்கு 100x கேரண்டி நாங்கள் பண்ணுவோம், ரிஸ்க் ஃப்ரீ, நெக்ஸ்ட் பிட்காயினே இந்த காயின் தான், இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது ஸ்கேமாக தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணுங்கள். நீங்கள் அந்த கோயினை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள், அதோட ஒயிட் பேப்பர் பாருங்கள், அதோட டீம் பேக்ரவுண்ட் என்ன, இது எதிர்காலத்தில் இதுக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குது, டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துக்கணும், சரியா? மார்க்கெட்டில் இதோட ப்ரைஸ் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுது, திடீர்னு டவுன் ஆகுது, திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் இதோட மார்க்கெட் கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்க டீம் யாருன்னே தெரியாத ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதாவது நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த ட்விட்டர், டெலிகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வருதுன்னா அதை பிளைண்டாக நம்பாமல் அதை பற்றி தேடி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல உத்தரவாதம் தராங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல 100x ப்ராஃபிட் வரும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிற இடத்துல நீங்கள் ஒரு ட்ரேப்பில் மாட்ட சந்தர்ப்பம் இருக்குது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தவிர்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கேமில் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எல்லா கோயினும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, சில கோயின்கள் ரொம்ப பெரிய ட்ரேப்பாக கூட இருக்கலாம். அதனால நீங்கள் முதலீடு செய்யும் போது நல்லா யோசித்து நல்லா ரிசர்ச் பண்ணி சேஃபான ஒரு கோயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட கோயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டனை மேலே போட்டுக்கோங்க. நம்ம போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படின்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.